நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கோடை மழையால் 9,000 ஏக்கர் பரப்பிலான உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 3 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மழையால் உப்பு பாதிப்புகளில் நீர் தேங்கி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி துவங்க ஒரு சில நாட்கள் ஆகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இந்த வருடம் நடைபெறும் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா முதன்முறையாக 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மற்றும் பிற அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். குமரி மாவட்டத்தில் கோடை மழையின் காரணமாக கோதையாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியிலும் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. விடுமுறை காலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் நீர்வரத்து அதிகம் உள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மூதாட்டி உட்பட 2 தாக்கிய குரங்கால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மற்றும் அம்பலவானபுரம் பகுதியைச் சேர்ந்த தங்கம் என்ற மூதாட்டி ஆகிய 2 குரங்கு ஒன்று தாக்கியுள்ளது. காயமடைந்த 2 அம்பை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் குரங்கை உடனடியாக வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் 3,500 ஏக்கர் பரப்பிலான உப்பு உற்பத்தி மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் மரக்காணம் உள்ளது. இங்கு ஆண்டுக்கு 25 லட்சம் டன் அளவில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. எனினும் நடப்பு ஆண்டில் மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பள தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் பூசாரி ஒருவர் முள் படுக்கையில் படுத்து அருள்வாக்கு கூறினார். புங்கவர் நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது முள்படுக்கையில் படுத்து பூசாரி அருள்வாக்கு கூறியது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. உதகை தொட்டபெட்டா காட்சி முனை நாளை முதல் 7 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளது. உதகை கோத்தகிரி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பை தவிர்க்கும் விதமாக ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை தொட்டபெட்டா காட்சி முனைக்கு அருகே இடமாற்றம் செய்ய வனத்துறை முடிவு செய்தது. அந்த பணிகள் நாளை தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்படுவதாக நீலகிரி வனக்கோட்ட வன அலுவலர் கௌதம் அறிவித்துள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக கிடைத்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அங்கிருந்த தனியார் கடையில் 10 கிராம் போதைப் பொருள் அடங்கிய 70 பிளாஸ்டிக் குப்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்து விசாரித்த போலீசார் அவர்களிடமிருந்து அசாமிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2,10,000 ரூபாய் மதிப்புள்ள 1,900 குப்பிகளை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பேருந்து நிலையத்தில் கழிவறை குழாயை சரியாக மூடவில்லை என கூறி மணிகண்டன் என்பவர் தாக்கியதாக நடத்துனர் பெருமாள் புகார் அளித்துள்ளார். அதே சமயம் நடத்துனர் பெருமாள் சாதி பெயரை கூறி அவமதித்ததாக மணிகண்டனும் புகார் அளித்துள்ளார். இருதரப்பு புகார்களையும் பெற்றுக்கொண்ட போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மணிகண்டனால் தாக்கப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்த நடத்துனருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே பைக் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் கட்டட தொழிலாளிகள் 2 பேர் உயிரிழந்தனர். புதூர் கிராமத்தை சேர்ந்த கட்டட தொழிலாளிகள் 3 பேர் மலை கிராமத்திற்கு வேலைக்கு சென்றுவிட்டு பைக்கில் திரும்பியுள்ளனர். அப்போது பைக் பிரேக் பிடிக்காததால் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 2 உயிரிழந்தனர்.
குமரி மாவட்டம் குழித்துறை ரயில்வே சந்திப்பில் ரயில் மோதி கட்டட தொழிலாளி உயிரிழந்தார். சடலத்தை ரயில்வே போலீசார் மீட்ட நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நபர் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஏசுதாசன் என்பதும் கொச்சியில் கட்டட வேலை செய்து வந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மதுபோதையில் தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதி அவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். புதுச்சேரியில் மழை பெய்து வரும் நிலையில் கடலில் தடையை மீறி குளித்த சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். இன்று அதிகாலை புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றமாக காணப்பட்டது. இதனால் கடலில் குளிக்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியிருந்த நிலையில் கடற்கரையில் தடையை மீறி குளித்த சுற்றுலாப் பயணிகள் அப்புறப்படுத்தப்பட்டனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் பாதுகாப்புடன் மீன்பிடிக்குமாறு மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் 32,000 மலர்களை கொண்டு கூடுதலாக 5 மலர் சிற்பங்களை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறையொட்டி உதகையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். 1,20,000 மலர்களால் ஆனடிஸ்டி வேர்ல்ட் 80,000 மலர்களாலான உதகை மலை ரயில் சுற்றுலா பயணிகள் வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் சுற்றிலும் 4 யானைகள் பாதுகாப்பு தர நடுவில் ஒரு குட்டி யானை உறங்கும் கண்கொள்ளா காட்சியை தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். ஒரு யானைக்குட்டியை நடுவில் படுத்து ஓய்வெடுக்க வைத்து அதற்கு பாதுகாப்பாக பிற யானைகள் சுற்றிலும் படுத்துக் கொண்டிருக்கும் கழுகு பார்வை காட்சி வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. அதிலும் ஒரு யானை விழித்துக் கொண்டு மற்ற யானைகளுக்கு ஆபத்து நேராமல் கவனித்து வருவது பார்ப்பதற்கு மனிதர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதைப் போலவே அமைந்துள்ளதாக சுப்ரியா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. 9வது நாள் திருவிழாவின் இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாது கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.